வீடு எப்போவுமே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக அண்டு பாசிட்டிவாக இருக்க ஒரு 5 ஹேபிட் இருந்தாலே போதும். வீடு எப்போவுமே பார்க்குறக்கு க்ளீனாகவும் அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். அந்த 5 பழக்கம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் மட்டுமே. மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடணும். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டேவே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாராவது வந்தாலுமே பார்க்குறக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக முன்னாடியே இருக்கனால அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அதே ஃப்ரெஷ்னஸ் ஒரு நல்ல வைபோட வீட்டுக்குள்ளேயும் வரும்போது அப்படியே அது மெயின்டைன் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமுமே வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றணும். இப்படி ஏற்றும் போது நம்மளுக்கு வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்மளுக்கு நடக்காது. நம்மளும் எதை பற்றியும் கெட்ட விஷயத்தை பற்றி யோசிக்க கூட மாட்டோம். இப்படி இருக்கும்போது வீடு எப்போவுமே பிரகாசமாக அழகாக நீட்டாக க்ளீனாக இருக்கும். 2 நேரமே விளக்கேற்றி பாருங்கள், அதோட வைபே வேறு மாதிரி இருக்கும். தேர்டு பாயிண்ட், வீட்டில் எப்போவுமே வந்து பூச்செடி வச்சுருக்கணும். பூச்செடியிலேருந்து பூ இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்காவது பூ வாங்கி நம்ம எப்போவுமே வீட்லேயே வச்சுக்கணும். வீட்டில் ஒரு அக்ஷர பாத்திரத்தில் வந்து பூ போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு வைக்கும்போது வீடு எப்போவுமே வாசமாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருந்துகிட்டே இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா வீட்டில் அங்கங்கே வந்து ஏதோ ஒரு டெக்கர் ஐட்டம் வந்து இருக்கணும். சும்மா எம்டியாக இல்லாமல் ஏதோ ஒரு டெக்கர் ஐட்டத்தை நம்ம வந்து எல்லா பக்கமே பின் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனசு நிறைவாக இருக்கும். வீடு க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா லாஸ்ட் பாயிண்ட், இது வந்து வீட்டில் வெளியே சரி உள்ளேயும் சரி ஏதோ ஒரு செடிகள் இருந்துகிட்டே இருக்கணும். பார்க்குறக்கு வந்து க்ரீனிஷாக இருக்கும். அதை ஒவ்வொரு டைமும் நம்ம சுற்றி வரும்போது பார்க்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிறைவாக இருக்கும். அதை பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பினஸோடு இருக்கும். வீட்லேயும் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இந்த செடியெல்லாம் அங்கங்கே வச்சு நம்ம நீட்டாக பராமரிச்சுட்டு வரும்போது வீடு ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இந்த 5 விஷயம் சிம்பிளான விஷயந்தான். நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் வந்து நம்ம வீட்டை வந்து எப்போவுமே க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கலாம்.